நீட் தேர்வை முற்றிலும் ரத்து செய்ய வலியுறுத்தி திராவிடர் கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகளான திமுக, மதிமுக கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். மருத்துவ கல்விக்கான நீட் தேர்வு என்பது தகுதி, திறமைக்கான அடையாளமா, ஊழலுக்கான ஊற்றுக்கண்ணா? நீட் தேர்வை முற்றிலும் ரத்து செய்ய வலியுறுத்தி திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை செல்லப்பாண்டியன் மேம்பாலத்திற்கு தென்புறம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திராவிடர் கழகம் மாவட்ட தலைவர் ச. ராஜேந்திரன் தலைமையில் காப்பாளர் தி.க. வேலாயுதம், இரா. காசி, தி.க. பொதுக்குழு உறுப்பினர் குணசீலன் முன்னிலையிலும் மற்றும் பாழை சட்டமன்ற உறுப்பினர், நெல்லை மத்திய மாவட்ட திமுக பொருளாளர் மு. அப்துல் வஹாப், திமுக மாநில சிறுபான்மை நல அமைப்பாளர் டி.பி.எம். மைதீன்கான், நெல்லை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏ.எல்.எஸ். லக்ஷ்மணன், நெல்லை கிழக்கு மாநகர பொருளாளர் வழக்கறிஞர் ஏ.எல்.பி. தினேஷ், சண்முகசுந்தரம், நெல்லை முத்தையா, பீரப்பா, சாந்திநகர் பிரான்சிஸ், சூப்பர் பி. மணி, சித்ரா பௌர்ணமி, சாம்டன் சுரேஷ் இவர்களுடன் சமூக சேவகர், முன்னாள் மாவட்ட கழக பிரதிநிதி டாக்டர் ரா. ஞானசோமராஜ் உட்பட ஏராளமான திமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கோடி ரூபாய்களை செலவழிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு ஏழை எளிய குடும்பங்கள் தள்ளப்பட்டிருக்கும் பொழுது எளியவர்கள் ஏழைகளுடைய மருத்துவ கல்லூரி, மருத்துவ படிப்பு மண்ணள்ளி போடப்பட்டிருக்கிறது என்பதனாலே நீட் தேர்வை முடிக்க வேண்டும் என்று கூறி முடிக்காவிட்டால் தமிழ்நாடு வெடித்தெழும் இந்தி எதிர்ப்பிற்காக நீட் தேர்வை முடிக்கவரை அந்த அரசு என்று கூறி மற்றும் முன்னாள் அமைச்சர் மைதீன்கான் அவர்களே, நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் என்றைக்கு அறிவித்தார்களோ அன்றிலிருந்து தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகமாக ஏழை மாணவர்களை, படிக்கின்ற மாணவர்களை அவர்களுடைய கல்வி உயர்வை சிதைக்கின்றது, மனதை சிதைக்கின்றது. எத்தனையோ பேர் இந்த தற்கொலை செய்துவிட்ட சம்பவங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கின்றது. இதையெல்லாம் சுட்டிக்காட்டி நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று குரல் கொடுக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம். தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற திறமை என்கின்ற ஒரு போர்வையை சுமந்து யாருக்கு பணக்காரன், ஏழைகளுக்கு ஏழை மாணவர்கள், சாதாரண அரசு பள்ளிகளிலே படித்தவர்கள் இப்படியெல்லாம் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற காரணத்தினால் தலைவர் அவர்கள் அவர்களுக்கு 7% இடஒதுக்கீடை கொடுத்து அதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தினார். எப்படியெல்லாம் தமிழ்நாட்டை உயர்த்த முடியுமோ அப்படியெல்லாம் எதிர்ப்பு போராளிகள் ஒன்றிய அரசே, பிஜேபி அரசே, இடிக்காதே, தேர்வை திணிக்காதே, பறிக்காதே,
பறிக்காதே பறிக்காதே மருத்துவ கனவை பறிக்காதே மருத்துவ கனவை பறிக்காதே எத்தனை பணிகள் எத்தனை பணிகள் எத்தனை பணிகள் நீட் தேர்வு திருப்பினால் நீட் தேர்வை திருப்பினால் எத்தனை பணிகள் எத்தனை பணிகள் தேவையில்லை 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 நீட் எங்களுக்கு தேவையில்லை நீட் எங்களுக்கு தேவையில்லை 8 கோடி தமிழர்களின் 8 கோடி தமிழர்களின் ஒற்றை தீர்ப்பு நீட் ஒழிப்பு நீட்டுக்கு எதிராக தடை செய்தார்கள். 12ஆம் ஆண்டு மாணவர் மதிப்பெண்களுடைய அடிப்படையிலேயே மருத்துவக் கல்லூரி கிடைக்கும் என்று முடிவெடுத்தார்கள். ஏன் தெரியுமா? பல கோடி ரூபாய்களை செலவழிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு ஏழை எளிய குடும்பங்கள் தள்ளப்பட்டிருக்கும் பொழுது எளியவர்கள் ஏழைகளுடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவ படிப்பு மண்ணள்ளி போடப்பட்டிருக்கிறது என்பதனாலே நீட் தேர்வை முடிக்க வேண்டும் என்று கூறி முடிக்காவிட்டால் தமிழ்நாடு வெடித்தரும் இந்திய எதிர்ப்பிற்காக நீட் தேர்வை முடிக்க வரை அந்த அரசு கூறியிருக்கின்றனர். முன்னாள் அமைச்சர் அண்ணன் மைதீன் கான் அவர்களே